அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபா லோன் வாங்கினீங்கன்னா வட்டி மட்டுமே 70 லட்ச ரூபா வரும். அதை விட டபுள் மடங்கு. நீங்கள் 1 கோடியே 20 லட்சம் வட்டி கட்ட மாதிரி இருக்கும். இஎம்ஐ அமௌண்ட்டு கம்மி பண்ணி இயர் அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டுறத ஒரு 5லேருந்து 10 வருஷம் கட்டுறதுக்கு வட்டி மட்டும் தான் பிடிப்பாங்க தவிர பிரின்சிபல் அமௌண்ட்டில் எந்த அமௌண்ட்டுமே வந்து அந்த லோன் அமௌண்ட்டில் கழியாது. நீங்கள் எடுத்த 50 லட்சத்துக்கு ஃபஸ்ட்டு கட்டுற எல்லா இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த லோன் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இயரை கம்மி பண்ணி அதிகமான அமௌண்ட் கட்டுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரீ க்ளோசர் இருக்குன்னு சொல்லி முதல்ல தெளிவாக கேட்டுக்கிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஒரு லட்சம் 2 லட்சம் ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்தது ஒரு 1-2 வருஷத்தில் வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக கட்டி ஒரு 5 லேக் 10 லேக் என்ன அமௌண்ட் இருந்தாலும் அது ப்ரீ க்ளோசர் வந்து சீக்கிரமாக நம்ம கட்டி இது பண்ணிக்கலாமா. அதே மாதிரி கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் அந்த லோன் அமௌண்ட்டில் போய் கேட்டுங்க. இயரை வந்து நீங்கள் வந்து இது பண்ண பாருங்கள். சரி, அந்த ஹோம் லோன் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து உங்கள் மேலே வந்து கட்ட பார்ப்பாங்க. பொதுவாக வந்து பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் எடுக்க போகிறீங்களோ அந்த பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு 50 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்கன்னா இந்த 50 லட்ச ரூபா லோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடு கட்டி முடிச்சோன்னே உங்கள் வீட்டுக்கு வந்து ஏதாவது இயற்கை சீற்றத்தினால மழை வெள்ள புயல் அதனால் உங்கள் வீடு ஏதாவது பாதிச்சிச்சு இல்லை இடிஞ்சிச்சு ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அசம்பாவிதம் நடந்தாலும் சரி, இல்லை ஹோம் லோன் எடுத்த குடும்ப தலைவருக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட இந்த லோன் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தான் இந்த அமௌண்ட் வந்து திரும்ப அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் ஃபேமிலி வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை காட்டி உங்களை வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக பேங்க்கில் எல்லா பேங்க்லையும் கட்டாயப்படுத்துகிறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் லோனுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கட்டாயம் கிடையாது, நீங்கள் வந்து விருப்பப்பட்டா எடுக்கலாம். அதாவது அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த வாங்குறது அதே பேங்க்ல தான் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லினா நீங்கள் வந்து அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் நிறைய பேங்க் இருக்குது. நிறைய வந்து இன்சூரன்ஸ்க்காக நிறைய காப்பீடு திட்டம் வெளியே நிறைய பெனிஃபிட் உள்ள நிறைய இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் வெளியே அவைலபிள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க உங்களுக்கு வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு பாதி அமௌண்ட்டாவது ஒரு இன்சூரன்ஸு இந்த கொஞ்சம் கம்மியான பெனிஃபிட்டில் வெளியே வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வெளியே வாங்கிக்கலாம். ஆனால் அதே பேங்க்கில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பேங்கை பொறுத்தவரை நீங்கள் பேங்க்லேயே வந்து நீங்கள் லோன் அமௌண்ட் ஒரு 50 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடுக்காக ஒரு 5 லட்ச ரூபா அதுக்கு உங்களை எடுக்க சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இந்த இஎம்ஐ கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 லட்சத்துக்கு கூட இந்த 5 லட்சத்தையும் ஆட் பண்ணி 55 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுவீங்க. ஹோம் லோனுக்கு இஎம்ஐ கட்டுறீங்க, ஓகே. இன்சூரன்ஸுக்கும் நீங்கள் இஎம்ஐ வந்து உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் சேர்த்துருவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மாதம் அதுக்கும் வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. ஜனவரி 21, 2027 முதல் வங்கி ஊழியர்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணால் அதுக்காக ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படாது. அதுக்காக யாருக்கும் ஊக்கத்தொகை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த ரூலை வந்து ஜனவரி 1 முதல் 2027 முதல் இதை கொண்டு வராங்க. அதனால் வங்கி ஊழியர்கள் கட்டாயமாக எந்த ஒரு கஸ்டமரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் லோனுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் பயம் காட்டி அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லி எந்த எதுவுமே சொல்லக்கூடாது. பொதுவாக வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்க வரவங்க எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்க போனாலும் பேங்க்கில் வந்து ப்ரீ க்ளோஸரை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். அதாவது உங்களுக்கு வந்து ப்ரீ க்ளோஸர் இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரும்பாலும் எல்லோரும் என்ன நினைப்போனா இப்போ நம்ம வந்து ஒரு மந்த்லி வந்து நம்ம வந்து 1 லேக் 2 லேக் சேலரி வாங்குறோன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம் ஒரு 60,000 70,000 இல்லை பாதி அமௌண்ட் வந்து நம்ம வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் போய் லோன் வாங்க போவோம். 60,000 மாதம் கட்டலாம்னு சொல்லி போனால் பேங்க்கில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் 60,000 ஏன் கட்டுறீங்க, உங்களுக்கு நான் மாதம் 40,000 கட்டுற மாதிரி இஎம்ஐ கம்மியாக போடுற மாதிரி உங்களுக்கு நான் வந்து பெனிஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஹோம் லோன் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து புதுசாக வந்து ஹோம் லோன் எடுக்க போகிறீங்களா? அப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்னென்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஹோம் லோன் எடுத்தவங்களுக்கு இதில் இந்த ரூலால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, புதுசாக எடுத்த போகிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து ஒரு இடம் வாங்கி அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கவனுக்கெல்லாம் கொடுத்து எல்லா இதையும் வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து வீடு கட்டலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இடத்துக்கும் பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், வீடு கட்டுறதுக்கும் நம்மளுக்கு மணி பத்தாதனால எல்லாருமே இந்த என்ன பண்ணுவோம்னா பெரும்பாலும் நம்ம மக்கள் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் தான். ஏன்னா வெளியே வட்டியோட பேங்க்ல தான் வட்டி கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹோம் லோன் வந்து சூஸ் பண்ணுறோம். அப்படி ஹோம் லோன் எடுக்கச்சில்ல ஹோம் லோன் கூட என்னென்ன மோசடிகள் நடக்குதான் இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஹோம் லோன் நீங்கள் பொதுவாக எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அந்த ஹோம் லோன் கூடயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து உங்க மேல வந்து கட்ட பார்ப்பாங்க. பொதுவாக வந்து பேங்க்ல நீங்க எந்த பேங்க்ல எடுக்க போறீங்களோ அந்த பேங்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஒரு 50 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்கன்னா இந்த 50 லட்ச ரூபா லோன் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீடு கட்டி முடிச்சோன்னே உங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது இயற்கை சேதத்தினால மழை வெள்ள புயல் அதனால உங்க வீடு ஏதாவது பாதிச்சிச்சு இல்லை இடிஞ்சிருச்சு ஏதாவது ஒன்று நடந்தா கூட அசம்பாவிதம் நடந்தாலும் சரி இல்லை ஹோம் லோன் எடுத்த குடும்ப தலைவருக்கு ஏதாவது ஒன்று ஆனா கூட இந்த லோன் வந்து உங்க ஃபேமிலிக்கு தான் இந்த அமௌண்ட் வந்து திரும்ப திரும்ப அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதனால உங்க ஃபேமிலி வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை காட்டி உங்களை வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக பேங்க்ல எல்லா பேங்க்லையும் கட்டாயப்படுத்துறாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹோம் லோனுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கட்டாயம் கிடையாது, நீங்க வந்து விருப்பப்பட்டா எடுக்கலாம். அதாவது அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க எந்த ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா கொடுத்து வீடு கட்டினீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த வாங்குறது அதே பேங்க்ல தான் வாங்கணும்னு சொல்லி நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லினா நீங்க வந்து அதோட பெஸ்ட் ஆப்ஷன் நிறைய பேங்க் இருக்குது. நிறைய வந்து இன்சூரன்ஸ்க்காக நிறைய காப்பீடு திட்டம் வெளியே நிறைய பெனிஃபிட் உள்ள நிறைய இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் வெளியே அவைலபிள் இருக்குது. நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்க உங்களுக்கு வந்து இதுக்கு ஏத்த மாதிரி அதுல ஒரு பாதி அமௌண்டாவது ஒரு இன்சூரன்ஸ் இந்த கொஞ்சம் கம்மியான பெனிஃபிட்ல வெளியே வந்து நீங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்க தேவைப்பட்டா வெளியே வாங்கிக்கலாம். ஆனா அதே பேங்க்ல வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பேங்கை பொறுத்தவரை நீங்க பேங்க்லேயே வந்து நீங்க லோன் அமௌண்ட் ஒரு 50 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடுக்காக ஒரு 5 லட்ச ரூபா அதுக்கு உங்களை எடுக்க சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்த இஎம்ஐ கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த 50 லட்சத்துக்கு கூட இந்த 5 லட்சத்தையும் ஆட் பண்ணி 55 லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து இஎம்ஐ கட்டுவீங்க. ஹோம் லோனுக்கு இஎம்ஐ கட்டுறீங்க, ஓகே. இன்சூரன்ஸ்க்கும் நீங்க இஎம்ஐ வந்து உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல சேர்த்துருவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு தெரியாம நீங்க மாசம் மாசம் அதுக்கும் வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. யாருமே இன்சூரன்ஸ் வட்டி கட்ட மாட்டாங்க, ஹோம் லோனுக்கு தான் வட்டி கட்டுவாங்க. ஆனா பேங்க்ல வந்து இதை சொல்ல மாட்டாங்க, இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து உங்களை வட்டி கட்டுறதுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனவரி 21 2027 முதல் வங்கி ஊழியர்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணா அதுக்காக ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படாது, அதுக்காக யாருக்கும் ஊக்கத்தொகை நீங்க கொடுக்க கூடாது அப்படிங்கிறத இந்த ரூலை வந்து ஜனவரி 1 முதல் 2027 முதல் இதை கொண்டு வராங்க. அதனால வங்கி ஊழியர்கள் கட்டாயமா எந்த ஒரு கஸ்டமரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் லோனுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களை நீங்க பயம் காட்டி அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லி எந்த எதுவுமே சொல்லக்கூடாது. பொதுவாக வந்து அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வாங்க வரவங்க எந்த பேங்க்ல நீங்க லோன் வாங்க போனாலும் பேங்க்ல வந்து ப்ரீ க்ளோஸரை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிடணும். அதாவது உங்களுக்கு வந்து ப்ரீ க்ளோஸர் இப்போ நீங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைப்போனா இப்போ நம்ம வந்து ஒரு மந்த்லி வந்து நம்ம வந்து 1 லேக் 2 லேக் சேலரி வாங்குறோம்னா நம்ம வந்து என்ன நினைப்போம், ஒரு 60,000 ரூபாய் 70,000 இல்லை பாதி அமௌண்ட் வந்து நம்ம வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்ல போய் லோன் வாங்க போவோம். 60,000 ரூபாய் மாசம் கட்டலாம்னு சொல்லி போனா பேங்க்ல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க 60,000 ரூபாய் கட்டுறீங்க, உங்களுக்கு நான் மாசம் 40,000 கட்ட மாதிரி இஎம்ஐ கம்மியா போடுற மாதிரி உங்களுக்கு நான் வந்து பெனிஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபா லோன் வாங்கினீங்கன்னா வட்டி மட்டுமே 70 லட்ச ரூபா வரும். அதை விட டபுள் மடங்கு நீங்க 1 கோடியே 20 லட்சம் வட்டி கட்ட மாதிரி இருக்கும். இஎம்ஐ அமௌண்ட் கம்மி பண்ணி இயர் அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கட்டுறத ஒரு 5 to 10 வருஷம் கட்டுறதுக்கு வட்டி மட்டும் தான் பிடிப்பாங்க தவிர பிரின்சிபல் அமௌண்ட்ல எந்த அமௌண்ட்டுமே வந்து அந்த லோன் அமௌண்ட்ல கழியாது. நீங்க எடுத்த 50 லட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் கட்டுற எல்லா இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு மட்டும் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த லோன் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து இயரை கம்மி பண்ணி அதிகமான அமௌண்ட் கட்டுற மாதிரி பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரீ க்ளோசர் இருக்குன்னு சொல்லி முதல்ல தெளிவா கேட்டுக்கிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்தது ஒரு 1-2 வருஷத்துல வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து சீக்கிரமா கட்டி ஒரு 5 லேக் 10 லேக் என்ன அமௌண்ட் இருந்தாலும் அதை ப்ரீ க்ளோசர் வந்து சீக்கிரமா நம்ம கட்டி இது பண்ணிக்கலாமா. அதே மாதிரி கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல வந்து பிரின்சிபல் அமௌண்ட் அந்த லோன் அமௌண்ட்ல போய் கேட்டுங்க. இயரை வந்து நீங்க வந்து இது பண்ண பாருங்க, சரிங்களா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 5 லட்சம் தானே அந்த 5 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. அதே இஎம்ஐ தான் நீங்க கட்டிட்டு இஎம்ஐ அமௌண்ட் வந்து குறைச்சிருவாங்க. இப்போ நீங்க மந்த்லி வந்து ஒரு இஎம்ஐ எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 5,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வந்து ஒரு அமௌண்ட் எக்ஸஸ் வருது. அந்த 5 லட்ச ரூபா கட்டினோடனே பேங்க்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 5,000 ரூபாய் அமௌண்ட் கட்டுறதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி தரேன், ஒரு 4,000 ரூபாய் கட்டுங்க இல்லை 3,500 கட்டுங்க, ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணி தரேன், நீங்க ஏன்னா இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணாதீங்க. அதே நீங்க மந்த்லி ஒரு 50,000 இல்லை 5,000 வாட் எவர் இட் இஸ் என்ன அமௌண்ட் நீங்க கட்டுறீங்களோ அதே அமௌண்ட் கண்டினியூ பண்ணுங்க. 20 வருஷம் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா நீங்க ஒரு அமௌண்ட் ப்ரீ க்ளோஸரா இல்லை ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த 20 வருஷம் இயர் வந்து 15 வருஷமா நீங்க வந்து குறைக்க பாருங்க. ஒரு 5 வருஷம் குறைச்சிட்டீங்கன்னா அமௌண்ட் அதே அமௌண்ட் தான். உங்களுக்கு வந்து அந்த வட்டி வந்து உங்களுக்கு சேவாகும். நீங்க வந்து 50 லட்ச ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 70 லட்ச ரூபாய் நீங்க வட்டி கட்டுறீங்கன்னா இந்த 20 லட்ச ரூபாய் வட்டி அமௌண்ட் குறையும், இயரும் குறையும். இதனால உங்களுக்கு பல மணி வந்து சேவாகும்.
நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஹோம் லோன் எடுத்திருக்கோம். நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கிறோம். நம்ம எடுக்கச்சில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக நீங்க ஒரு பிரைவேட் பேங்க்லயோ ஏதோ ஒரு செக்டார்ல நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா அதை விட உங்களுக்கு பெனிஃபிட்டா வட்டியும் கம்மியா இன்னொரு பேங்க்ல உங்களுக்கு வந்து அந்த ஹோம் லோன் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க உங்களோட பேங்க் டு பேங்க் அப்படியே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹோம் லோன் நீங்க எந்த பேங்க்ல வச்சிருந்தா கூட சரி, உங்களுக்கு அந்த பேங்கோட சர்வீஸ் பிடிக்கலையோ, இல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட அந்த ஹோம் லோனை அப்படியே வேற பேங்க்கு நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வேற பேங்க் நீங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணச்சுல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க. அந்த இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து செல்லுபடி ஆகாது. நீங்க புது பேங்க் நீங்க மாறினோடனே புதுசா நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து புதுசாவும் உங்களை இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. ஆனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு ஹோம் லோனுக்காக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் காப்பியில பேங்கோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண போதும். நீங்க புதுசா இன்சூரன்ஸ் எடுக்கணும் எந்த அவசியமே கிடையாது. அந்த இன்சூரன்ஸ் காப்பியில என்ன பேங்கோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் காப்பீடு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து வேற பேங்க் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, அது அப்படியே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி லோன் இருந்தா கூட இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து பேங்க்லயும் சரி 1க்கு 4 பேங்க்ல கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரே வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பிரைவேட் பேங்கை கம்பேர் பண்ணல கவர்மெண்ட் பேங்க்ல எப்பவுமே வந்து பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியா இருக்கும். ஆனா கவர்மெண்ட் பேங்க்கும் பிரைவேட் பேங்க்கும் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட மணி இருக்குன்னு சொல்லி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு G+1 கட்டலாம்னு பிளான் பண்ணி கட்டுவீங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃப்ளோர் நம்ம கட்டலாம், இல்ல எக்ஸ்ட்ரா பின்னாடி ஒரு ரூம் கட்டலாம் சொல்லி பிளான் பண்ணதுல, அப்ப திடீர்னு சொல்லி நீங்க பேங்க் லோனுக்கு போனீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுல உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு வந்து லோன் வேணும், இல்ல குயிக்கா வேணும்னு சொல்லி நீங்க கவர்மெண்ட் பேங்க் அப்ரோச் பண்ணீங்கன்னா, கவர்மெண்ட் பேங்க்ல வந்து இமீடியட்டா உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்காது. உங்களை நிறைய அலைய விடுவாங்க. உங்களுக்கு ஒரு 30 வருஷம் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க, இந்த டாக்குமெண்ட் கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க சொல்லி லோன் கொடுத்துருவாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழைக்க வச்சு தான் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு இமீடியட்டா மணி வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரைவேட் பேங்கை சூஸ் பண்ணீங்கன்னா பிரைவேட் பேங்க்ல இமீடியட்டா உங்களுக்கு வந்து ஹோம் லோன் கிடைக்கும். ஸோ எல்லாரும் மக்களும் உடனே உங்களுக்கு காசு வேணும், ரொம்ப நம்மளால வெளியே நம்ம வட்டிக்கு வாங்குறத குயிக்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் பேங்க் சூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் பேங்க்ல டிலே ஆகுது, அதுக்கு மேல நம்ம வெளியே போய் கடுமையான வட்டிக்கு வெளியே வாங்குறத விட கவர்மெண்ட் பேங்கோட பிரைவேட் பேங்க்ல வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப குயிக்கா கிடைக்கும், சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. நிறைய ப்ராசஸ் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட சரி, பிரைவேட் பேங்க் வந்து உடனே உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிடைக்கும். அதனால வந்து இதுலயும் பிரைவேட் பேங்க்லயும் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ உடனே எடுத்துட்டு நம்ம ஒரு 1 2 இயர்ல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா நீங்க வந்து பிரைவேட் பேங்க் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம்.